guys, good morning. Hi guys, good morning. ஸோ டுடேஸ் எனர்ஜி என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட்டை பார்ப்போம். ஆக்சுவலாக ஸ்லாட்டு வந்து இன்னைக்கான ஸ்லாட்டு நைட் ஸ்லாட்டு புக் ஆயிடுச்சு. 7:30 to 9 o'clock ஸ்லாட்டு புக் ஆயிடுச்சு. மார்னிங் ஸ்லாட்டு 12:30 to 2 o'clock வரைக்கும் இருக்கிற ஸ்லாட் இருக்குது. ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டு 3 to 4:30 வரைக்கும் இருக்கிற ஸ்லாட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது இன்னைக்கான நிலவரம். நாளைக்கு சண்டே தலைகீழ நின்று தண்ணி குடிச்சிங்கனாலும் வேலையே பார்க்க மாட்டேன் நான். சண்டே பெட் உண்டு, நான் உண்டு. ஓகேயா? ஸோ மண்டேக்கு 3 ஸ்லாட்டுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு யாருக்கு எந்த ஸ்லாட் வேணுமோ ஃபோன் பண்ணி கேட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், டுடேஸ் எனர்ஜி போகலாம். கிங் ஆஃப் கப்ஸ். கிங் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு சொன்னா, அவர் கையில ஒரு கப் இருக்கு பாருங்க. அந்த கப்பை நிறைவு செய்யறதுக்கு, நிறைக்கிறதுக்குன்னே அந்த அல்டிமேட் ஒன்னுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. வெயிட் பண்ணி அந்த பர்சன் வரல அப்படிங்கும்போது அவர் என்ன பண்ணுவார்னா ஃபர்ஸ்ட்ரேட் ஆகி ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுவாரு. ஸோ அந்த டிப்ரெஷன்லையும் ஃபர்ஸ்ட்ரேஷன்லையும் என்ன டெசிஷன் எடுப்பாரு அப்படின்னா, அந்த அல்டிமேட் பர்சன் வர்றாங்களோ வரலையோ எனக்கு என்னோட பீஸ் ஆஃப் மைண்ட் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்குள்ளே போவார். ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்குள்ளே போய் செல்ஃப் லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அந்த கப்பு கொஞ்சம் கொஞ்சமாக நிறையிறதே விட்னஸ் பண்ணுவார். அப்போ தான் ரியலைஸ் பண்ணுவார், இந்த கப்பை வெளியே இருந்து யாரும் வந்து நிறைவு செய்ய முடியாது, நம்மளே தான் இந்த கப்பை நிறைவு செய்ய முடியும். நிறைஞ்ச கப்பில் இருந்து தான் மற்றவங்களுக்கு சர்வ் பண்ண முடியும், எம்டி கப்பில் இருந்து சர்வ் பண்ண முடியாது, எம்டி கப்பை யாரையும் ஃபில் பண்ணுறதுக்கும் வரமாட்டாங்க அப்படிங்கிற ரியாலிட்டியை புரிஞ்சுக்குவார். ஸோ இதுதான் இன்னைக்கான எனர்ஜி. இனி நாளைக்கான எனர்ஜி என்னன்னு நாளைக்கு பார்ப்போம். அன்டில் தென் பாய்.